ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. விருதுநகர் அருகே அரசு பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே 4 வழிச்சாலையில் அரசு பேருந்து மீது டாரஸ் லாரி மோதி சாலையில் கவிழ்ந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் பிரகாஷ் வழங்க நாம் கேட்கலாம். அருண் பிரகாஷ், விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக, அதாவது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வழியாக கரிசல்குளம் கிராமத்துக்கு செல்வதற்காக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. இந்த அரசு பேருந்தை ராமச்சந்திரன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது கரிசல்குளம் விளக்கு பகுதியில் பேருந்து திரும்பிய போது 4 வழிச்சாலையில் பின்னால் வந்த டாரஸ் லாரி, அதாவது ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த டாரஸ் லாரி இந்த பேருந்தின் பின்பகுதியில் அதிவேகமாக மோதியதில் அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த பேருந்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாரும் இல்லை என்பதால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மட்டும் லேசான காயங்களுடன் காரியாபட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அந்த டாரஸ் லாரியும் சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்து காரணமாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் போக்குவரத்தை சீர் செய்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.